மயிலே நீ போய் ஒளிஞ்சுக்கோ. இல்லனா நீ தான் செஞ்சிருப்பேன்னு சிவகாமி கண்டுபிடிச்சிருவா. ஐயோ மயில கதவு தர. சந்தியா யாராச்சும் கதவு தரங்களேன். கதவு திறந்துதான் இருக்கா? ஒழுங்கா படிடா. ஐயா ஸ்கூல் திறக்க போறாங்கல்ல? சரிங்க. ஏங்க நீங்க 2 பேரும் இங்கேயே வரந்தீங்க? நான் எவ்வளவு நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருக்கேன், சத்தம் கேட்கலையா? நான் இப்பதான் ரூம்ல இருந்து வரேன் சிவகாமி, எனக்கு ஒண்ணுமே கேட்கலையே. ஏண்டா நீ இங்கே தானே உட்கார்ந்துட்டு இருக்க? கதவு தட்டுற சத்தம் கேட்கல? இல்லையம்மா, நான் ஆர்வமா படிச்சிட்டு தானே இருந்தேன். ஆமா, நாங்க தான் கதவு பூட்டவே இல்லையே, நீங்க எதுக்கு தட்டினீங்க? அதத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டே வரேன். தட்டும் போது பூட்டின மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா திறந்துருச்சு. என்ன சிவகாமி, உனக்கு ஏதோ மூக்கு அடைச்சிருக்கா என்ன? அது இல்லங்க, சப்பாத்தி வாசனை வருது. அதுக்குள்ள சப்பாத்தி தயாராயிடுச்சா? ஆமா, எனக்கும் அதே வாசனை தான் அடிக்குது. பாத்தீங்கல்ல மயிலோட சுறுசுறுப்ப? ஏன் தெரியுமா அவ இவ்வளவு வேகமா பண்றா? ஏன்னா சம்பள தேதி வந்துருச்சுல்ல. மயிலு உற்சாகமா இருப்பா, அதான் இவ்வளவு சீக்கிரமா சப்பாத்தி போட்டுட்டு இருக்கா. என்னம்மா சொல்றீங்க? மயிலக்க வீட்ல இல்லையே. அதானே, மயில வீட்ல இல்லையா? எங்க போனா அவ? ஏதோ வாங்கணும்னு கடைக்கு போனாங்க. டேய், அப்ப சப்பாத்தி யாரா செய்றாங்க? அர்ச்சனாவாவும் இருக்காது. அவகிட்ட நான் சொல்லவே இல்லையே. அர்ச்சனா நீ இல்ல, சந்தியா நீ தான் சப்பாத்தி செய்றாங்க. என்னது? சந்தியாவா? அவளா சப்பாத்தி செய்றா? ஐயோ கடவுளே, இன்னைக்கு வீட்ல எல்லாரும் தண்ணிய தான் குடிச்சிட்டு தூங்கணும் போல இருக்கு. சந்தியா, ஐயோ என்ன பண்றான்னு தெரியலையே. சந்தியா, நீயா சப்பாத்தி செஞ்ச? ஆமாங்க அத்தை, நான் தான் செஞ்சேன். நிஜமாவா? என்னால நம்பவே முடியலங்க. ஆஹா, நிஜமாவே நீதானா செஞ்ச? இல்லனா சரவண இங்க எங்கேயாவது ஒளிஞ்சுகிட்டு இருக்கானா? ஐயோ இல்ல அத்தை, அவரை கூப்பிடக்கூடாதுன்னு தான் நீங்க சொல்லிட்டீங்களே. அது நான் தான் அதை செஞ்சேன் எல்லாமே. நான் இங்க படிக்க வந்திருக்கமா, அப்புறம் அண்ணன் எப்படி இங்க வர முடியும்? கடை யார் பாத்துப்பா சொல்லுங்க. நான் இப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாக்குறேன். அப்படியே வாயில போட்டதும் கரையிற அளவுக்கு இவ்வளவு சாஃப்டான சப்பாத்திய நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல சந்தியா. தேங்க்ஸ் மாமா. சிவகாமி, நீயும் சாப்பிட, செம்மையா இருக்கு. நீ இதுக்கு முன்னாடி சாப்பிட்டே இருக்க மாட்டேன். காட்டேன். ஏங்க சாப்பிடு. என்ன பண்றீங்க? சாப்பிட்டு பாரு. அட சாப்பிடு சிவகாமி. இந்தா நீ சாப்பிட்டு பாரு, அப்புறம் சொல்லு. சாப்பிடு. இவ எப்படிங்க ஒரே நாள்ல இத கத்துக்கிட்டா? என்னால நம்பவே முடியலையே. சந்தியாவோட திறமை அப்படி சிவகாமி, அவ எதையும் ஈஸியா கத்துப்பா. இது ஏதோ மாய மந்திர மாதிரி இல்ல இருக்கு.
ஐயோ, இத்தனை சப்பாத்திய தனியா இவ்ளோ சீக்கிரமா, அதுவும் இவ்ளோ மெத்தன, என்னங்க இது? ஆச்சரியமா இருக்கேங்க. சந்தியா, உன் அத்தை என்ன நம்பலமா? நீயே சொல்லு, எப்படி உன்னால இப்படி செய்ய முடிஞ்சது? சொல்லுமா. அது அத்தை சொன்ன மாதிரி மேஜிக் தான் மாமா. என்ன நீ சொல்றீங்க, மேஜிக்கா? ஆமா, மேஜிக் தான். எனக்கு எங்க அப்பா ஒரு மேஜிக் சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த மந்திரத்தை வச்சுதான் இந்த சப்பாத்தியை நான் செஞ்சேன். ஆமாமா, அது என்ன மந்திரம் அது? அதுவா, அது எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாம முயற்சி பண்ணணும். ஓ, தண்ணியில இறங்கினாதான் நீச்சல் கத்துக்க முடியும். தரையிலேயே நிக்கிறவன் என்னைக்குமே எதையுமே கத்துக்க முடியாதுன்னு சொல்லிருக்காரு. அதனாலதான் நான் தைரியமா முயற்சி பண்ணேன். சூப்பர்மா சந்தியா, உங்க அப்பா சொன்னது 100க்கு 100 உண்மை. முயற்சி செய்யாம வாழ்றதே வேஸ்ட். என்ன சிவகாமி? அத்தை, என்னாச்சு அத்தை? உங்க அப்பா சொன்ன மந்திரம் எல்லாம் இருக்கட்டும், இவ்ளோ வேலை நீ செஞ்சிருக்க. இவ்ளோ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு அதை உருட்டி அப்புறம் திரட்டி, இதோ அவ்ளோ சப்பாத்தியும் கல்லுல போட்டு சுட்டு எடுத்திருக்க. ஆனா கைய பார்த்தா வேலை செஞ்ச மாதிரியே இல்லையே. என்ன சிவகாமி, அவ என்ன உன்ன மாதிரி வருஷ கணக்கா வேலை பண்ணிட்டு இருக்கா? கைய பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளே இன்னைக்குதான் முதல் தடவையா தானே முயற்சி பண்ணி சப்பாத்தி செஞ்சிருக்கா. அதை ஏத்துக்க உனக்கு மனசு வரலன்னு சொல்லு. அதுலயே எப்படி குறை கண்டுபிடிக்கிறதுலயே இரு நீ. அன்னைக்கு தண்ணி இறக்க சொல்லி நீ ஒரு தண்டனை கொடுத்தியே, அப்பா அவ எப்படி செஞ்சாலோ அப்படிதான் இப்பவும் செஞ்சிருக்கா. உன் புள்ள சரவணனுக்கு ஒரு முயற்சி எடுக்க தைரியம் இல்ல. என் மருமக தைரியமா முயற்சி பண்ணி கத்துக்கிறா. அத ஒன்னால ஏத்துக்க முடியல. மனசுல குற்ற உணர்ச்சியா இருக்கா? ஐயோ மாமா, அவருக்கு போட்டியில கலந்துக்க தகுதி இல்லைன்னு அவரே நினைச்சுக்கிறாரு. அப்புறம் யார் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? 5 வரலாம் என்ன ஒன்னாவா இருக்கு பாருங்க. எனக்கு எங்க அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்க, நான் தைரியமா வளர்ந்தேன். அவருக்கு சூழ்நிலை அப்படி இல்லையே மாமா. சரிதானே மாமா? அத்தை, சிவகாமி, சிவகாமி நில்லு. அத்தை, சிவகாமி, சிவகாமி நில்லு. அத்தை, சிவகாமி. அண்ணி, அம்மா வெளிய போறாங்க. அவ நிச்சயமா சரவணனை கூட்டிட்டு தான் வருவா. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நாம ஜெயிச்சிட்டோம் தான் அர்த்தம் மாமா. உங்க பிள்ளையோட திறமைய இந்த உலகமே பாராட்ட போகுது. சரவணா, வா, என் கூட கொஞ்சம் வீடு வரைக்கும் வா. என்னாச்சும்மா, எவ்வளவு வேகமா வரீங்க? நீ வா, நான் சொல்றேன் வா. அம்மா, வாடா. என்னம்மா? வா. ஏடா பாத்து போக மாட்டியா? என்னமா பண்றது? அப்பா, என்னப்பா கடைக்கு போகாம இங்க வந்து விளையாடிட்டு இருக்கான்? அவனுக்கு ஏதோ டெஸ்ட்னு படிக்க வந்தான். இவ்வளவு நேரம் படிச்சான். இப்ப ஏதோ விளையாடணும்னு போயிருக்கான். எங்க ஏதோ பெரிய பஞ்சாயத்து நடக்க போகுது போல இருக்கே. ஏன் அர்ச்சனா அப்படி சொல்ற? பின்ன மொத்த குடும்பமும் கூடி நிக்குதே. அம்மாவே இல்ல அப்புறம் என்ன? வருவாங்க வருவாங்க, எனக்கு மனசுல பட்டா தப்பவே தப்பாதுங்க. வாங்க உள்ள போலாம். சரி வா பாப்போம். என்னப்பா எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, சும்மா
காத்துக்காக. சும்மாதான்டா. மா மா வாடா இங்க நில்லு. என்ன இரு ஆச்சுமா? சரவணா இரு. எதுக்கு இப்ப அண்ணனை தர தரன்னு இழுத்துட்டு வரீங்க? நான் எவ்வளவு நேரமா கேக்குறேன். என்னம்மா இது? என்னன்னே சொல்லாம எடுத்துட்டு வரீங்க? எப்படி? நாங்க தான் சொன்னோம்ல. அம்மா என்னமா ஆச்சு? என்ன பண்றீங்க? சொல்லு சரவணா. சமையல் போட்டியில நான் கலந்துக்கிறேன்னு இவகிட்ட சொல்லு. அம்மா நான் இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஆஹா, இது பஞ்சாயத்து இல்ல. இவ ஏதோ பிளான் பண்ணிட்டா. நம்ம நினைச்ச மாதிரி அத்தை வாயாலே சொல்ல வச்சுட்டாளே. கில்லாடிதான். அம்மா அந்த போட்டியில நான் போய் எப்படிமா? ஏண்டா? ஏன்? ஊருக்கே வாய்க்கு ருசியா பலகாரம் செய்யறவன் நீ. உனக்கு இந்த போட்டியில கலந்துக்க தகுதி இல்லைன்னா வேற யாருக்குடா அந்த தகுதி இருக்கும்? அப்படி இல்லம்மா. நீ எதுவும் பேச வேண்டாம். நீ ஏன் புள்ளனா இந்த போட்டியில கலந்துக்க சம்மதம் சொல்லு. அவளை ஏண்டா பாக்குற? உன்னால இப்ப சொல்ல முடியுமா முடியாதா? சரிம்மா, நான் கலந்துக்கிறேன். கலந்துக்கிறேன். என்ன சந்தியா அப்படியே நின்னுட்ட? என் புள்ளைய என்னன்னு நினைச்ச? அவன் எங்க போனாலும் ஜெயிப்பான். போ, அவனை கூட்டிட்டு போய் முதல்ல அவன் பேரை பதிவு பண்ணு. போடா. ஒரு வெந்நீர் வைக்க தெரியாத நீயே ஒரு 10 பேருக்கு சப்பாத்தி செஞ்சு எங்க அப்பா அம்மான்னு பேசும்போது ஏன் புள்ள என் பேரை காப்பாத்த மாட்டானா? இன்னும் ஏன் நிக்கிற? உனக்கு இப்ப அவன் மேல நம்பிக்கை இல்லையா? அத்தை, அவர் மேல எனக்கு நம்பிக்கை நிறைய இருக்கு அத்தை. நான் அவர் பேரை போட்டிக்கு கண்டிப்பா பதிவு பண்றேன் அத்தை. ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சந்தியா வேண்டாம். இல்ல மாமா, நான் சொல்லிடணும். ஒவ்வொரு தடவையும் அத்தையா தெரிஞ்சுக்கிறது தானே பிரச்சனை ஆகுது. அத சொல்லிட்டே செய்யலாமே. என்ன சொல்ல போற? சொல்லு. இருங்க அத்தை, இதோ வந்துடுறேன். அம்மா வேண்டாமா. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இந்த மிஷின் என் கல்யாணத்துக்கு கிஃப்டா வந்தது. இத வச்சுதான் நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சேன். மாமா, மயிலு, அப்புறம் சக்கரை எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாமே ஒரு நாடகம்தான்.
பெரிய டிராமா, பெரிய டிராமா கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதுல இவர் தான் ஹீரோ, இந்த அம்மா தான் ஹீரோயின். அப்போ நீங்க எல்லாரும் என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்கல்ல? இப்ப நாடகம்னு சொல்லி சமாளிக்கிற. இல்லத்த, நான் சொல்றது வேண்டாம், பேசாத. ஐயோ ஐயோ, எவ்வளவு பொய் பொய் பொய்! என்னெல்லாம் பேசுனீங்க எல்லாரும். எங்க அப்பா அம்மா என்ன அப்படி வளர்த்தாங்க, இப்படி வளர்த்தாங்க. நீ இதுதானா? இதுதான் உனக்கு உன் அப்பா சொல்லி கொடுத்த மந்திரமா? இல்லத்த, நான் இத உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். என்கிட்ட பொய் சொல்ல கத்துக்கிட்டியா? ஹ, ஹ, பாத்தீங்களா இவ பேசுறத? சரவணா, நீ கேட்டியடா? நான் என்னைக்கு பொய் சொல்லிருக்கேன்? சொல்லுமா, சொல்லு. நான் என்னைக்கு பொய் சொல்லிருக்கேன்? ஏங்க என்னங்க பேசுறீங்க? நான் சரியாதாங்க பேசுறேன். ஒருத்தரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா பொய் சொல்றதுல தப்பு இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு அத்தை தான் எங்க எல்லார் முன்னாடியும் பார்வதி கிட்ட சொன்னாங்க. அத்தை, சொல்லுங்க, நீங்க சொன்னீங்களா இல்லையா? பார்வதி, நீயே சொல்லு. மாமா, நீங்களும் இருந்தீங்கல்ல? ஆமாமா, நீங்க என்கிட்ட சொன்னீங்க. ஆமா சிவகாமி, இன்னைக்கு ஒரு அம்மா பொண்ணு கேட்டு வந்தாங்களே, நீதான் சொன்னல்ல. சொல்லுங்க அத்தை. யாரோ ஒருத்தரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க போய் சொல்லலாம். உங்க புள்ளையோட வாழ்க்கை, ஏன் புருஷனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் போய் சொல்லக்கூடாதா? அவருக்கு திறமையும் தகுதியும் இருக்கத்த, ஆனா தன்னம்பிக்கை இல்ல. இந்த போட்டியில அவர் கலந்துகிட்டா அவர் மேல அவருக்கு நிச்சயமா நம்பிக்கை வரும் அத்த. அது நீங்க சொன்னா மட்டும்தான் நடக்கும்னு தெரியும். அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டோம். ஆமாமா, நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க. ஐயாவும் சம்மதிச்சிட்டாரு. சந்தியாமா போட்ட திட்டம் ஜெயிச்சிருச்சுல. அப்போ நல்லா திட்டம் போட்டு என்னையே சொல்ல வச்சு நீ நினைச்சத சாதிச்சிட்டல சந்தியா. இப்ப ஏன் நிக்கிற? போ, போய் சரவணன் பேரை போட்டிக்கு பதிவு பண்ணு. அம்மா சந்தியா, 5 நிமிஷம் தான் டைம் இருக்குன்னு சொன்னேன்ல, சீக்கிரமா போ. அவன் பேரை பதிவு பண்ணணும்ல. டைம் ஆச்சு. சீக்கிரம் உன் லேப்டாப்பை கொடு. குடுறா. சீக்கிரம் கொடு. அத்தை, டேய், மாமா, சீக்கிரம் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்க கொண்டா கொண்டா. வா. வெற்றி வெற்றி வெற்றி. சந்தோஷமா நீ வெற்றியோட வரணும்டா. வாங்கிக்கோ. ஐயோ, போச்சா அண்ணி? என்னம்மா, ஃபார்ம் அனுப்ப முடியலையா? ஃபார்ம் அனுப்பியாச்சு மாமா. ஆனா போயிடுச்சா இல்லையான்னு பாக்குறதுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. மணி 5 ஆயிடுச்சுல்ல. ஐயோ,
என்னம்மா ஆச்சு? நாம அனுப்பின ஃபார்ம் சென்ட் ஆயிடுச்சு மாமா. அவரு போட்டியில கலந்துக்கலான்னு மெசேஜ் வந்திருக்கு. ஆனா நாளைக்கு சென்னைக்கு கிளம்பணும். இப்ப போறது தகுதி போட்டிக்கு தான். இதுல செலக்ட் ஆனாதான் இறுதி போட்டிக்கு போக முடியும் மாமா. நாளைக்கே வா. ஆமா அத்தை, நாளைக்கே தான் கிளம்பணும். அப்போ துணியெல்லாம் எடுத்து வைக்கணும்ல? சரி போ, போய் எடுத்து வை சரவணா. நாளைக்கு கிளம்பணும்னு சொல்றாளே, இவனை எப்படிங்க? ஐயோ சிவகாமி, அவன் கைய விடு. அப்பதான் அவன் போய் பெட்டி படிக்கலாம் எடுத்து வைக்க முடியும். ஆ. நீ ரொம்ப தூரம் போற, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. அம்மா ஐயோ.